ஓகே. இப்போ வந்து எக்ஸாம் ரேலியில் வந்து செகண்ட் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து எப்படி போடலாம் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். ஓகே, அப்படியே இங்கிலீஷ் வந்து சேம் ஸ்கிப்பு அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு டிஏ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த given table shows the total number of soups clear and thick sold by 4 different restaurants. ஓகே, டோட்டல் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு இந்த ஒன்லைன் சம்ஸ்லாம் போட்டு நெக்ஸ்ட் வருவோம், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு. ஓகே, இந்த கொஸ்டின் போடுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, இந்த ரேஷியோ ஆஃப் சோல்டு டு அன்சோல்டு. ஸோ சோல்டு டு அன்சோல்டு ஃபேன்ஸ் வந்து 9:11. ஒரு கம்பெனியில் சோல்டு 9:11. 1/5 ஆஃப் தி அன்சோல்டு ஃபேன்ஸ். ஸோ இதில் 1/5 வந்து ஏதோ சொல்கிறாங்க. ஸோ நான் இது 11 இருக்குங்க. இது 1/5னா 11/5 எடுத்து எனக்கு ஃப்ராக்ஷன் ஆகும். ஸோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். 45x 55x. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது 1/5 என்ன 11x. ஸோ 11xனா சீலிங் ஃபேன்ஸ். அன்சோல்டில் 11xனா இது 44x என்னது டேபிள் ஃபேன்ஸ். ஓகே, அவுட் ஆஃப் தி டோட்டல் ஃபேன்ஸ் சோல்டு அண்ட் அன்சோல்டு 30% ஆர் சீலிங் ஃபேன்ஸ். மொத்தமாக டோட்டல் எவ்வளோ சோல்டு அன்சோல்டில் 100x. ஸோ இதில் 30% சீலிங் ஃபேன்ஸ்னா இங்கே ஆல்ரெடி 11x இருக்குது. ஸோ இங்கே 19x இருக்குமா. ஸோ இங்கே 26x. கொஸ்டின் என்ன, நம்பர் ஆஃப் சோல்டு சீலிங் ஃபேன்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சோல்டு சீலிங் ஃபேன்ஸ் எவ்வளோ 19. டோட்டல் சீலிங் ஃபேன்ஸ் எவ்வளோ 30. ஸோ 30 டிவைடட் பை 19 சரி 3×6 = 18 10 3.33. ஸோ 63.33. ஓகே, அமௌண்ட் ஒர்க்கு. ஓகே, ஃபஸ்ட் என்னன்னா ராஜா ப்ளஸ் ராணி டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் x by 20 days. ராணி ப்ளஸ் வாணி டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் x by 25 days. ராணி வாணி ப்ளஸ் ராஜா கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் x by 30 days. இப்போ மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்தால் x. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி 20, இவங்களோட எஃபிஷியன்சி 25, இவங்களோட எஃபிஷியன்சி 30. இங்கே என்னன்னா எல்லாரும் பேருமே 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ என்ன எழுதலாம், சம் பண்ணால் டோட்டலாக ராணி ப்ளஸ் ராஜா ப்ளஸ் வாணி, அதாவது 2 டைம் இருக்குனால 2 காமனாக எழுதிட்டேன், ஈக்குவல் டு 45 75. ஸோ அப்போ வாணி ப்ளஸ் ராஜா ப்ளஸ் ராணியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 37. ஸோ நமக்கு என்ன தெரியும், ராஜா ப்ளஸ் ராணியோட எஃபிஷியன்சி 20 தெரியும். ஸோ வாணியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 17. வாணியோட எஃபிஷியன்சி 17. வாணியோட எஃபிஷியன்சி 17னா ராஜாவோட எஃபிஷியன்சி எவ்வளோ, ராஜா வந்து 12, ராணி வந்து 7. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 20 வருதா, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 30 வருதா. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. தி ஆல் ஒர்க் டுகெதர் ஃபார் டோட்டல் ஒர்க் எவ்வளோ நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ். ஓகே, 3 பேர் எஃபிஷியன்சி எவ்வளோ 37. ஸோ 3 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஓகே, ப்ளஸ் இப்போ யார் லெஃப்ட் ஆனா ராஜாவும் வாணியும் லெஃப்ட் ஆகிட்டாங்க. யார் இருக்கா, ராணி மட்டும் இருக்கா. ராணி மட்டும் எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க x by 12 days. ஸோ 7.5 × x by 12 days. இதுதான் வந்து என்னது டோட்டல் ஒர்க் எக்ஸ். ஸோ இது என்ன பண்ணலாம், 3 டைம்ஸ் அடித்தா 2.5, 3 டைம்ஸ் அடித்தா 4. ஸோ இந்த பக்கம் போச்சுன்னா 37.5 × 3 is equal to 2x minus 2.5x divided by 4. கரெக்டா. ஸோ 4x minus 2.5xனா 1.5x divided by 4. ஸோ இது அடித்தா 2 அடித்தா 8. ஸோ 8 × 37.5 240. 240 ஒரு 56 ஒரு 4. ஸோ மொத்தத்தில் 300. A train crosses m meter long tunnel in 36 seconds and the same train crosses 2 m meter. ஸோ இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ ட்ரெயின் ப்ளஸ் டனல் m மீட்டர் டனல். ஸோ ட்ரெயின் ப்ளஸ் 2m. ஸோ இங்கே ஆல்ரெடி கிராஸ் பண்ணுறதுக்கு 36 செகண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா இந்த m மட்டும் கிராஸ் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது 50.4 செகண்ட்ஸ். அதாவது இதில் 14.4 செகண்ட் எதுக்கு எடுத்துக்குது, அந்த டனலை மட்டும் கிராஸ் பண்ணுறது. கரெக்டாக. ஸோ இங்கே இருக்க டனலை கிராஸ் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் 14.4 செகண்ட். ஸோ ட்ரெயினை மட்டும் கிராஸ் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் 21.6. கரெக்டாக. ஸோ ட்ரெயினை கிராஸ் பண்ணுறது 21.6 செகண்ட். இந்த ஸ்பீட் ஆஃப் ரேஷியோ ஆஃப் if the car can cover 480 km in 12 hours காரோட ஸ்பீட் எவ்வளோ 40 km/h. ஸோ 40 km/h ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ 60 km/h. ஓகேவா. ஸோ 60 km/hல 21.6 செகண்ட். ஸோ 5/18 × 21.6. இதை கேன்சல் பண்ணால் 1.2 6 6 360. ஸோ 360 மீட்டர். ஓகே, a box contains mixture of salt and sugar in the ratio salt sugar 5:8. 260 கிராம்னா 13 பாட்னா 20 போகும். ஸோ 100 160 வெளில போகும் சால்ட்டு. அண்ட் சேம் குவான்டிட்டி ஆஃப் சுகர் இஸ் ஆடட் டு தி பாக்ஸ். சுகர் ஆட் பண்ணனா வரும் இங்கே 5x - 100, இங்கே வந்து 8x - 160 ப்ளஸ் 260 ஆட் பண்ணுறோமா. ஸோ 100 ஆட் ஆயிருக்கும். ஸோ 8x + 100 இருக்குமா. ஓகே,
இது 5x minus 100 இருக்கும். So ratio of salt and sugar becomes, so 5x minus 100 divided by 8x plus 100 divided equal to 3 by 10. So இது கேல்குலேட் பண்ணா 50x minus 1000 equal to 24x plus 300. ஸோ இந்த உட்காந்துச்சுன்னா 26x is equal to 1300. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 50. கொஸ்டின் என்ன, இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் இந்த பாக்ஸ் 13 இருக்கா, 13 × 50 எவ்வளோ, 650 கிராம்ஸ். rectangle, the length of the rectangle is 6 meter more than its breadth. So length, breadth is rectangle, so இது x plus 6 னா இது x. Okay, and the perimeter of the rectangle is 84 meters. So 2 times of 2x plus 6 equal to என்னது 84. So that is 42. So 2x is equal to 36. So x not value 18. So 18 இது 24. இது கூட்டி பார்த்தீங்கன்னா 42. So double பண்ணா 84. So area of the square is 9 meter square more than the area of the rectangle. இது ரெண்டு மட்டும் எப்படின்னா 240, 8 160, 8 4 92. So என்னது 332, 432, இதோட 9 அதிகமாக, ஸோ 441. 441 வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ 21 வந்து சைட் ஆஃப் ஸ்கொயர். ஓகே, தி ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஆஃப் த ஸ்கொயர். ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து ஈக்குவல் டு சைட் ஆஃப் த ஸ்கொயர். அந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன வரும், 5r ஸ்கொயர் ஹெச். ஸோ 22/7 இன்ட்டு 21 இன்ட்டு 5r ஸ்கொயர் ஹெச்சா இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 69 30. ஓகே, இது 3 டைம்ஸ் வருமா, இது 3 டைம்ஸ் அடித்தா 2310 கரெக்டா. ஓகே, இது அடிக்கலாம், இது அடித்தா என்ன வரும் 110, இது அடித்தா 5, ஸோ 5 மீட்டர். ஓகே, அது given graph shows the total number of path in tens of 4 different subjects. It also shows a difference between number of tea and okay percentage of milk powder. Okay, milk powder brackets என்னடா இது. ஓகே, மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மில்க் பவுடர், டீ, காஃபி எல்லாமே இருக்குது. ஓகே, W, X, Y, Z. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் டீ அண்ட் காஃபி பவுடர். ஓகே, டீ அண்ட் காஃபி பவுடருக்கு மட்டும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இது எங்கே இருக்குது, என்ன எந்த லைனில், டாட்டா இதானே, ட்ரையாங்கல் மாரி கொடுத்துருக்காங்க கரெக்டாக தான். இது வந்து டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இது 450. ஸோ டீ ப்ளஸ் காஃபி எவ்வளோ 450. இது ஆக்சுவலாக இது போக மில்க் மிச்சம் இருக்குதானே, மில்க் பவுடர் பர்சன்டேஜ், மில்க் பவுடர் பர்சன்டேஜ் எவ்வளோ 25%. இது ஆக்சுவலாக 75% கரெக்டாக. ஸோ டோட்டல் வந்து 600 கரெக்டாக. ஸோ மில்க் பவுடர் வந்து 150, இதில் 25% 150 கரெக்டாக. ஓகே, இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 600 கொடுத்துருக்காங்க. இது வந்து 10%. 10% தானே, சரி 20%. ஸோ 20%, அப்போ 80% தான் நமக்கு என்னது 600. ஸோ 80%னா 600னா அப்போது 4 டைம்ஸ் அடித்தா 150. இப்போ 200 4 டைம்ஸ் அடித்தா 20. ஸோ இதுவும் 5 டைம்ஸ் பண்ணால் நான் 750. ஸோ இதில் 20 டைம்ஸ்னா வரும் 150, இதில் 80 டைம்ஸ்னா வரும் 600. ஓகே, இங்கே என்ன கொடுத்துறாங்க 400 கொடுத்துறாங்க. ஸோ 400. இது எத்தனை பர்சன்டேஜ், இங்கே இருக்க பர்சன்டேஜ் மில்க் பவுட்ரு 40%. ஸோ இது 40%னா இது என்னது 60%. கரெக்டா, 400 40%. சரி 50%. 50%. ஸோ இது 400னா இது 400. டோட்டல் வந்து 800. ஓகே, இது என்னது, இது வந்து 700. ஸோ இது வந்து 30%. ஸோ அப்போ இது 300, இது வந்து 1000. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீக்கும் காஃபிக்கும் நம்மளுக்கு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. ஸோ டீ காஃபிக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் தனியாக எழுதிக்கிறேன் W, X, Y, Z. டீ காஃபி W, X, Y, Z. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டீ அண்ட் காஃபி ஃபேக்டர்ஸ் இன் டென்ஸு. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க டீ கிரேட்டர் தென் காஃபி. எப்பவுமே டீ தான் கிரேட்டர் தென் காஃபியாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன, இது வந்து 10th கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ 250. ஸோ 250 என்ன வரும் 600 700. ஸோ 350. ஸோ 350 இங்கே 100 இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டிமாக் தானே. ஸோ 100. ஸோ 100னா 700. ஸோ 350 இங்கே 250. ஓகே, டீ தான் எப்பவுமே அதிகம் நானே சொல்லிட்டாங்க, அதனால் அப்படியே போட்டுருவேன். 200னா 600. ஸோ 300 இங்கே 100. ஓகே, இங்கே என்னது 400. ஸோ 1100னா 550 இங்கே 250. ஓகே, 600 150 வருமா 350னா டிஃப்ரென்ஸு 400 டிஃப்ரென்ஸ். ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க பார்ப்போம். The ratio of total number of packets in X to V is 5:4. X to V is 5:4னா X வந்து 750 டோட்டலு. ஸோ அப்போ வீணா வரும் 600 வருமா. ஓகே, V வந்து 600. ஓகே, the number of milk powder packs in V is
twice the number of milk powders in shop X. Milk powder வந்து twice வந்து அப்போ 300, milk powder வந்து 300, கரெக்ட். Then find the percentage of coffee and V out of the total package. So 50%. So மீதி 300 தானே இருக்கும். Find the ratio of total number of tea and milk packets in shop Y. Milk powder packets in shop Y எவ்வளோ? Total number of tea and milk powder in shop Y. Tea எவ்வளோ 300, milk powder எவ்வளோ 400, ஸோ 700. ஸோ உடனே போட முடியாது, ஏன்னா 14 இருக்கு. ஸோ 700 is to காஃபி பவுடர் பேக்ஸ் ஷாப் டபிள்யூ. காஃபி பவுடர் ஷாப் டபிள்யூ எவ்வளோ? ஷாப் டபிள்யூ 100. ஸோ 7:1. ஓகே. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் இன் ஷாப் ஏ, P% ஆர் மில்க் பேக்கெட்ஸ். என்னடா இது? Total number of packets in shop A is 50% more than total number of tea and milk powder packets. Tea and milk powder packets in shop W. tea எவ்வளோ? 350, மில்க் பவுடர் எவ்வளோ? 150, 500. ஸோ மொத்தமாக ஏழு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது? 40% அதிகம்னா 700 இருக்குது, கரெக்டாக? டோட்டல் நம்பர் பேக்கெட்ஸ் P% மில்க் பேக்கெட்ஸ் அந்த டீ டு காஃபி பவுடர் பேக்கெட்ஸ் இன், ஓகே, டீ டு காஃபி, ஆஹா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டீ அண்ட் காஃபி பவுடர் பேக்கெட்ஸ் இன் 560. டீ அண்ட் காஃபி வந்து டீ ப்ளஸ் காஃபி வந்து 560. ஸோ மில்க் பவுடர் எவ்வளோ? 140. ஸோ P% தான் அது 20, கரெக்டாக? ஏன்னா அதான் மில்க் பவுடர் பேக்கெட்ஸ். ஸோ இங்கே 20 சப்ஸ்டியூட் பண்ணால் வரும், 4:3 வருமா? ஸோ இது 7 பாட்டு. ஸோ 80னா 240, 80னா 320, இது வந்து 240. இதுனாது இது வந்து டீ, இது காஃபி. அவன் கொஸ்டினாக கேட்டிருக்கான், டீ பவுடர் கேட்டிருக்கான். ஸோ 320. In subject to the ratio of sold coffees to sold milk powder packets. Sold coffee to sold milk powder packets is 1:3. என்ன இது? milk powder packets, coffee 1:3. சரி, மில்க் பவுடர் பேக்கெட்ஸ் வந்து 100னா அப்படின்னா சோல்டு காஃபி வந்து 100. அன்சோல்டு மில்க் பவுடர் பேக்கெட்ஸ் இஸ் half the number of unsold coffee powder packets. என்னடா இது? unsold milk. Find the unsold milk powder packets. சரி, கொஸ்டின் புரியல. The average, the number of tea packets in shop X and R is tea powder X and R. X எவ்வளோ? 350. சாங்கன்னா 550 சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆர்னோட வேல்யூ எவ்வளோ? 200. ஓகே. நம்பர் ஆஃப் டீ பவுடர் பேக்கெட்ஸ் இன் ஆர் இஸ் 40% காஃபி பவுடர் பேக்கெட்ஸ் இன் ஷேப் ஷாப். ஸோ 500 காஃபி பவுடர், அதில் 40% இது. தென் ஃபைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன்னா காஃபி பவுடரு எக்ஸ் அண்ட் ஆர். காஃபி பவுடர் இதில் 500, இதில் வந்து 250. ஸோ மொத்தமாக 250 டிஃப்ரென்ஸ் இருக்கும். Find the sum of the average total number of packets in average number okay, total number of packets in WYZ. W எவ்வளோ? 200. Y எவ்வளோ? 600, 1400, 2400. ஸோ 800. ஓகே. அந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டீ பேக்கெட்ஸ் இன் செட்டு அண்ட் காஃபி. டீ பேக்கெட்ஸ் இன் செட் எவ்வளோ? 550. காஃபி இன் ஒய் எவ்வளோ? 650. ஸோ 650, 550, 650, 3050 டிவைட் பை 5. 3000 டிவைட் பை 5 800 ப்ளஸ் 325, 1125. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன். 160% ஆஃப் 660, 100%, 660. இது 960. 60%னா 360, 36. ஸோ 396. ஸோ 900, 1056. 1056 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 361 19 இன்ட்டு 32 டிவைடட் பை 5776. ஸோ நமக்கு என்ன தெரியும்? 75னா 7 8 56, 5625, கரெக்டாக? 75 ஸ்கொயரு. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர், ஸோ 76, கரெக்டு தானே? ஸோ 19 4 8. ஸோ 8x இஸ் ஈக்குவல் டு 1056. ஸோ இது அடித்தா 125 ஒரு 7, ஸோ 132. 25 இன்ட்டு 20 எவ்வளோ? 500. எக்ஸு ஈக்குவல் டு 8 கியூப்னா 512 இன்ட்டு 12 மைனஸ் 911 இன்ட்டு 4. ஸோ 3644. ஸோ 12 இது 12 பண்ணால் என்ன வரும்? 6000, 6144. ஸோ 3644. ஸோ இது மைனஸ் பண்ணால் என்ன வரும்?
2500 வரும். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 5. ஓகே 1440. ஸோ 1440 என்ன ஸ்கொயரு? 1600 வந்து 40 ஸ்கொயரு. ஸோ இதுலேருந்து 160 கம்மியாக இருக்கா? ஸோ அப்போ வந்து 38 ஸ்கொயர் இன்ட்டு 5. ஸோ 150 190 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 75% ஆஃப் 300னா 75% ஆஃப் 300னா 150 225 மைனஸு 11 இன்ட்டு 4 44. ஸோ 44 மைனஸ்னா என்ன வரும்? 25 இது ஒரு 19 போச்சுன்னா 181. ஸோ 9. ஸோ ரூட் வந்து 9. ஸோ ரூட் ஆஃப் 81. ஸோ ரூட் ஆஃப் 81 தான் நமக்கு 9 ஆன்சர் வரும். ஓகே நெக்ஸ்ட் என்ன? எக்ஸ் மைனஸ் 110% ஆஃப் ஸோ 88 ஈக்குவல் டு 14 ஸ்கொயர் 196 இன்ட்டு 17 டிவைட் பை 28. ஸோ 28 7 அடிக்கலாமா? ஸோ 7 119 119 ப்ளஸ் 88 190 207. ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு தெரியாது. சர்டன் அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம். ஓகே ஓகே சர்டன் அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 15% எவ்வளோ வரும்? 60% இன்ட்ரெஸ்ட் வருமா? அண்ட் வீணா இன்வெஸ்டட் 4000 in கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 40%. ஸோ 20% வேஸ்ட்னா 44%. ஸோ 1600 1760. ஸோ இந்த 1760 தான் 22 பார்ட் அப்படின்னா 22 80 வருமா? ஸோ 80 மல்டிப்ளை பண்ணால் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 80 மல்டிப்ளை பண்ணால் 3200. ஸோ இந்த 60% தான் 3600னா அப்போ 6000. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட்டரி. இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட்டரி 70%. கீபோர்டு பேட்டரி காஸ்ட் ப்ரைஸு இது 4x இது 3x. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கீபோர்ட் இஸ் 3900 more than the selling price of battery. So இங்கே ஒய்னா ஒய் ப்ளஸ் 3900. The keyboard is sold at 20% profit. Okay, the battery sold at 5% loss. Find the cost price of battery. So 3x into 19/20 is equal to y. Battery last வைக்கிறாங்க. So 4x into 6/5 equal to y plus 3900. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? y is equal to இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 57x divided by 20ன்னு. ஸோ 24x divided by 5 மைனஸு இது அப்படியே வந்துடும் 57x divided by 20. இது 4 மல்டிப்ளை பண்ணா வரும் 96 20ன்னு வரும். இதுக்கு ஈக்குவல் டு 3900. ஸோ அப்போ 39x divided by 20 is equal to 3900. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 2000. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 2000. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட்டரி. பேட்டரி எவ்வளோ? 3x. ஸோ 6000. The ratio of Divya's age is to, so okay, Divya, Riya. So 7x 4x. So ஏன்ச்சுன்னா 7x minus 8 Divya. ரியானோட ஏஜ் வந்து 4x minus 4. Okay. Priya is 28 years younger than Divya. Priya வந்து 28. இதுல இருந்து 28 minus பண்ணா 7x minus 36. Okay. The ratio of Diya's age 6 years ago. Diya's age 6 years ago. Riya's age 6 years ago. So 4x minus 10. Okay. Priya's percentage 7x minus 36 equal to 3/2. The cash பண்ண 8x minus 20 equal to 21x minus 90 108. இந்த பக்கம் 13x is equal to இது போச்சுன்னா வரும் எல்லாம் போச்சுன்னா 88 90 18 108 20 கட்டான போட்டுங்களா. இது ரேஷியோ ஆஃப் ரியாஸ் ஏஜ் டு 6 years ago மைனஸ் பண்ணால் -10. ஸோ 8x minus 20 21x. ஸோ இந்த பக்கம் என்ன வரும் 13x ஈக்குவல் டு 88. அது எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். ரியாஸ் ஏஜ் ஆஃப்டர் 4 years 42 34 38 அப்படின்னு ஆப்ஷனே காணும். ஓகே சூப்பர் அருமை. ரேஷியோ ஆஃப் 8 years இன். ஸோ மைனஸ் பண்ணிக்கணும் 4 years ago. ஸோ ஆட் பண்ணிக்கணும் சாரி 4 years ஆகுனா அப்போது x years ஆகுனா -2ன்னு வரும். ஸோ 4x 4ன்னு வரும். 13x இஸ் ஈக்குவல் டு 104. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 8. 56 minus 8 56 minus 8 48. ஸோ 48 + 4 52. தெரியாது. 137
BA salary வந்து 6:5. A and B savings are 2000. B savings are 2000. B savings இது வந்து salary. A's expenditure is 500 less than that of B. So x minus 500 expenditure. The difference between A savings and B's expenditure. A savings and B's expenditure. So x plus 2500. Okay. So 2000 plus x divided by 2x plus 2000 is equal to 6/5. தப்பு. ஸோ இது x minus 2500 வரும். ஓகே 2x minus 3000 தான் டைம் முடிச்சு. Okay. 9% sitting in Indian Hero and facing north. Only 3% sitting in B and D, where either of them sits on the extreme. ஸோ 4 கண்டிஷன் வரும். BD வருமா, DB வருமா. ஸோ இவனை எண்டா வச்சா 1 2 3 D 1 2 3. ஸோ இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு பி எண்டாக வைக்க முடியுமா? சிசி லிமிட் லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ வைக்க முடியாது. 1 2 3 4 5. இதை இந்த இதெண்டா வச்சுக்கிறேன். 5 6 7 8 9. ஸோ பி எண்டா வைக்கலாம். இதில் இங்கே பி எண்டா வச்சுன்னா சரி பி எண்டா இங்கே வைக்க முடியாது. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதில் வந்து பி எண்டா வைக்கலாம். கரெக்டாக இதில் பி எண்டு, இதில் டிஎன். ஸோ டி எண்டா வச்சா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதில் பி எண்டா வச்சா 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே. CC simulate left of B. So CC simulate left of B. So CC simulate left of B. Okay. As many persons sit to right of C as left of H. 1 2 3 4 5. 1 2 3 4 5. So H. Okay. இந்த 3 எடுத்து விட்டு இருக்கா. ஸோ இந்த 3 எடுத்து விட்டு வச்சா H இங்கே போடலாம். ஓகே. இந்த 3 எடுத்து விட்டு இருக்கா. ஸோ 3 எடுத்து விட்டு H இங்கே போடலாம். ஒரு எடுத்து விட்டு இருக்கா. ஸோ ஒரு எடுத்து விட்டு H இங்கே போடலாம். Only 1% between A and I who doesn't sit extreme of the row. 1% between A and I, இவன் எண்டு கிடையாது. ஓகே. number of persons between I and F is 1 less than H and G. A and Iக்கு வந்து நடுவில் ஒருத்தர் இருக்கணுமா? ஸோ இங்கே என்ன கண்டிஷன்? ஒரு 2 இடத்துல தான் வரும். கரெக்டாக இங்கே மட்டும் தான் வைக்க முடியும் இதில். ஸோ I இங்கே வச்சு A இங்கே வைக்கணும். I and F வந்து 1 less than H and G. என்ன இது எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கும். ஆஹா, ABCDEFG. ஓகே. I and F. ஸோ இப்போ F இங்கே வச்சுன்னா 1 less than the number of person. ஸோ IF இங்கே வச்சுன்னா F இங்கே வச்சுன்னா என்ன இருக்கும்? 1 2 3 இருக்குமா? Fக்கு 1 2 3 Hக்கு Gக்கு. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. I இங்கே வச்சு A இங்கே வச்சுன்னா I இங்கே வைக்கலாம். கரெக்டா? ஸோ இங்கே வந்து F இங்கே வச்சுன்னா ஸோ F இங்கே வச்சா G இங்கே வச்சுக்கலாம். ஸோ வேற என்ன வரும்? ABCD E வந்து வரும். அவ்வளோதான். E with respect to F. 1 2 3 4 5 5th to right. Follow them certain way. ED. E 1 விட்டு D, C 1 விட்டு H, B 1 விட்டு 2 விட்டு G இருக்கு. ஸோ A 1 விட்டு I, H 1 விட்டு G. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. CC is exactly between A and D. ஏக்கும் ஈக்கு நடுவில் எக்ஸாக்ட் 2 விட்டு போதா. ஸோ CC கரெக்டு. GC is second from the left hand தான் வந்துட்டு. ஸோ தப்பு. H is third to right. ஏன்னா ரைட் ஹேண்ட் ஆஃப் 0. H is third to right of F. அதுவும் தப்பு. ஸோ இது மட்டும் ஃபால்ஸு. 1 2 1 3 மட்டும் ஃபால்ஸ். இமிடியட் லெஃப்ட் ஆஃப் C are I. I is second to right of A. ஃப்ரம் ரைட் ஹேண்ட். ஸோ என்ன வரும்? அவங்க பேசுகிற அன்சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே A B C D E F G H I. ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. 14% parallel row. Okay, 14% is in parallel row, contains 7% in equal distance. PQRST and all are sitting facing north, south. GH in south. So PQRSTU வந்து south. GHIJKL வந்து north. Okay. S faces the one who sits third to left of I. S faces the one who sits third to left of I. S faces the one who sits third to left of I. Correct? Okay. Only 3% sit between S and the one who faces H. Only 3% sit between S and இந்த பக்கம் 3% போக முடியுமா? மொத்தமாக 7 பேர் தான். ஸோ only 3% sit between S and the one who faces H. கரெக்டா? ஓகே. இப்போ எத்தனை ஃபிக்ஸ் ஆயிருக்கு? 5 ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த பக்கம் 2 போட்டு ஒரு பாசிபிலிட்டி எஸ் 1 2 3 4 இங்கே H போட்டு இங்கே I போட்டு 1 2 3 இந்த பக்கம் 2 போட்டு ஒரு பாசிபிலிட்டி
எஸ் 1 2 3 இங்கே ஹெச் இங்கே ஐ 1 2 3 இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு. ஸோ மொத்தமாக 3 பாசிட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹெச் டசன்ட் சிட் அந்த எக்ஸ்ட்ரீம் ஸோ இது தப்பு பார்க்கல, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கே சிட் செகண்ட் டு ரைட் ஆஃப் த ஒன் ஹூ ஃபேசஸ் டி. கே சிட் செகண்ட் டு ரைட் ஆஃப் த ஒன் ஹூ ஃபேசஸ் டி. ஸோ கே சிட் செகண்ட் டு ரைட் ஆஃப் த ஒன் ஹூ ஃபேசஸ் டி. இந்த மாதிரி தான் உட்காரும். டி ஃபேஸ் பண்ண செகண்ட் ரைட்டில் கே. டி ஹூ ஃபேசஸ் டி ஹூ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கியூ. ஸோ டி வந்து ஹூ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கியூ. ஓகே, இங்கே உட்கார வச்சு பார்ப்போம். கியூ இங்கே உட்காரக்குமா முடியாது. ஸோ கியூ டி இங்கே உட்கார வச்சா 2 விட்டு கே இங்கே வைக்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷனில் கியூ டி 1 2 விட்டு கே இங்கே தான் வரும். கரெக்டாக? ஓகே, இது தப்புன்னு சொல்லியாச்சு. கியூ டி இங்கே வச்சா கே இங்கே வைக்க முடியாது. கியூ டி 1 2 விட்டு ஹெச் இங்கே வைக்கலாம். ஓகே, as many percent right of k as to left of the one who sits adjacent to p. left of the one who sits adjacent to p. ஸோ பிக்கு பக்கத்தில் இருக்க முன்னாடி லெஃப்ட்டில் அவ்வளோ பேர் இருக்கணும். ஸோ பி இங்கே தான் வரும். ஸோ அப்போ தான் அவனோட அட்ஜசென்ட்டில் லெஃப்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஓகே, இந்த கண்டிஷன் இது 2 பாசிட்டிவ் வருதோ எடுத்துருவோம். ஒன்று 3 4 5 6 7. ஓகே, 1 3 4 5 6 7. ஓகே, எஸ் 1 2 ஐ விட்டு ஹெச். ஓகே, இப்போ நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொன்னேன், இங்கே கியூ டி வைக்க முடியாது. ஸோ கியூ டி இங்கே வச்சா 1 விட்டு இங்கே கே இங்கே வைக்கலாம். அப்படி இல்லையா, கியூ டி இங்கே வச்சா 1 விட்டு கே இங்கே வைக்கலாம். ஸோ கே இங்கே வச்சா ஆட்டோமேட்டிக்காக பி இங்கே தான் வரும். கரெக்டாக? ஸோ கே இங்கே வச்சா ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் இருக்காங்க. ஸோ பிக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு 2 பேர் லெஃப்ட் இருக்காங்க. ஸோ பி இங்கேயும் வரலாம். கரெக்டாக? ஓகே, 1% சிட்வின் எம் அண்ட் ஜி. ஸோ பி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஏன்னா வராது, இங்கே மட்டும் தான் வரும் பி. ஏன்னா இப்போ தான் என் பக்கத்தில் இருக்கவங்க தான் 2 பேர் லெஃப்ட்டில் இருப்பாங்க. கரெக்ட்? ஓகே ஓகே, only 2% sits between m and g. So 2% sits between m and g னா ஸோ mg இங்கே தான் வரும். mrg. ஓகே, 2% sits between m and g இதில் உட்கார முடியுமா? உட்கார முடியாது, தப்பு. ஸோ இங்கே mrg, இங்கே mrg. ஏன்னா வேற அங்கேயும் 2 இடம் வந்து இல்லை. v sits immediate right of the one who faces g. v sits immediate right of the one who faces g. ஸோ g இங்கே வச்சா immediate right வைக்க முடியாது. ஸோ g இங்கே தான் வரும். ஸோ g v sits immediate right of the one who faces g. v sits immediate rightனா ஸோ இங்கே m தான் வரும், இங்கே g தான் வரும். அப்போ தான் v இங்கே வைக்க முடியும். ஓகே, L neither faces v nor sits adjacent to m. L neither faces v. ஸோ இங்கே ஒரே ஆள் மட்டும் தான் இருக்குது. அதாவது L இங்கேயும் வைக்கக்கூடாது, L இங்கே வைக்கணும். ஸோ தப்பு. L இங்கே வரக்கூடாது. ஸோ இங்கே L தான் வரும். HI J GHI JK LM. ஸோ இங்கே தான் வரும் G. ஓகே, வேற என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் between L and G is 1 more than the sitting left of you. அப்போது 1 more than. ஸோ அப்போ யூக்கு லெஃப்ட்டில் 1 தான் இருக்கும். ஏன்னா இதுவே 1னா இது 0. PQRSTU. ஓகே, whom on the following person sit immediate left of the one who sits third to right of G. following person sits immediate left of the one who sits third to right of J. 1 2 3 1 2 3. whom on the following person sits immediate left of the one who sits third to right of J. immediate leftனா I faces Q. as many person right of V. right of V எவ்வளோ? 1. as between U and one who faces I. தப்பு. L and H தப்பு. M and the one who faces R. M and the one who faces R தப்பு. T and R. So T and R தான் 1. which of the following question first person sits second to right of the first person sits second to right of the second person. P நோட செகண்ட் ரைட்டில் Q இருக்கணும், இருக்கு. H நோட செகண்ட் ரைட்டில் K இருக்கணும். R நோட செகண்ட் ரைட்டில் S இருக்கணும். எல்லாமே கரெக்ட். if portion of V and G is interchange, V and G interchange பண்ணிக்கிட்டா இது whom of the following person third to right of V. 1 2 3. ஸோ M தான் வந்து third right of V. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? 1 sits immediate left of K. so the following one sits opposite to each other. GQ வருமா? வராது. UK வருமா? UK வரும். Okay, ages. 8 persons born in different years calculated based on 2025. ஸோ 63 67 72 75 84 89 94 01. ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பேஸ் வச்சுருக்காங்க? 2025. ஸோ 2025னா 1 minute.